ஒரு 9 பேர் பொள்ளாச்சியில் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தோம். அது கிடைச்ச பரிசாக எடுத்துக்கிறேன். இதை என் மூஞ்சை பார்த்தாலே இன்னொருத்தன் ஞாபகம் வரும், வீரப்பன் ஞாபகம் தான் வரும். இந்த அவார்டு வந்து எங்களுடைய நக்கீரன் குடும்பத்துக்கு தான் உரித்தானது. மொத்தம் பேரும் வந்து வாங்க முடியாது, அதனால் நான் மாத்திரம் வாங்குகிறேன். தருமபுரி பஸ் எரிப்பு சம்பவம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பஸ் எரிப்பு சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட 22 பேரை வெளியில் கொண்டு வந்து தோல் உரிச்சது நம்ம தான். 22 நம்ம சொன்னதுனால தான் அவங்க ஜெயிலில் இருந்தாங்க. ஆக வீரப்பனை வச்சு தான் என்னைய பிடிக்குது இவருக்கு. நான் வீரப்பனை பிடிக்கிறது நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட் presents ஐகானிக் தமிழகத்தின் ஐகானிக் அவார்ட்ஸ் 2025 and this is the 7th edition. A big round of applause. I would like to welcome our chief guest Mr. Nakiran Gopal avargal to please come onto the stage. சில வார்த்தைகள் நீங்க சொல்லலாம் சார். நிறையவே வார்த்தைகள் சொல்லலாம். எஸ் ப்ளீஸ், few words from you. தமிழகத்தின் ஐகான் அவார்டு. நான் எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்கேன். இத்தனை சகோதரிகளோட நின்று, இத்தனை அண்ணன்மார்களோட நின்று இந்த பெரிய அவார்டு வாங்கினது இதுதான் முதல் முறை. ஏன்னா எல்லாருமே ஒரு ஆள் கொடுப்பாங்க, ஒரு ஆள் வாங்கி வச்சுருவாங்க. இவ்வளவு, அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி கலர்ஃபுல்லாக நின்று வாங்கினது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்காக நான் காடு மேடுலாம் போய் தான் வாங்க வேண்டியதாகி போச்சு. இப்போ கூட ஒரு 9 பேர் பொள்ளாச்சியில் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தோம். அது கிடைச்ச பரிசாக எடுத்துக்கிறேன். இதை எனக்கு நான் வந்து எல்லாருக்கும் அவார்டு கொடுக்க ஒத்துக்கிட்டதே எங்கள் மனிஷ்காக தான். ஒரு பையன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதை உருவாக்குனது அவர் தான். இப்போ ஒரு பள்ளிக்கு ஒரு ஏரோப்ளேன் கொடுத்தாரு, அதை உருவாக்குனது அவர் தான். போய் பக்கத்தில் இந்த ஃப்ரேம் பண்ணதை அவங்கவுங்க பேருக்கு எடுத்து கொடுக்குறதும் இவர் தான். ஆலினால் அழகுராஜா எங்கள் மனிஷ். ஒரு பையன் சாதாரணமாக வந்து, ஏன்னா அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவர் பேர் ராமநாதன், எங்கள் அப்பா பேர் ராமநாதன். அவர் கடுமையான உழைப்பாளி. ஒரு வருத்தம் என்னென்னா, ஒவ்வொரு அவார்டுக்கும் அவர் இருப்பார். அவர் மேடைக்கு கூப்பிடுவோம். இந்த ஆண்டு அவர் இல்லை. ஒரு 3 மாதம் ஆச்சா, ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு அவர் நம்ம விட்டு பிரிஞ்சிட்டார். ஆனால் இன்றைக்கும் அவர் நம்ம கூடயே இருக்கிறாருங்கிற அந்த ஃபீல் இருக்கும். மனிஷை பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஏன்னா ஒரு பையன் சாதாரணமாக வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் கூட அசந்து போயிட்டேன். வந்தவுடனே இது என்னடா ஓப்பனாக இருக்குது. நான் எங்கள் தம்பிகிட்ட கூட கேட்டேன், இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் வந்திருக்கீங்களா நீங்கள்? ஓ வந்திருக்கீங்களா, நாங்கள் தொழிலுக்கு புதுசு. நீ இப்போ தானே வந்த என்ன? நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம். எங்கள் அண்ணன் இப்போ தான் ஃபஸ்ட்டு. அவர் ஃபஸ்ட்டு, நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா என்னை பற்றி ஏவியில் போட்டாங்க. என் மூஞ்சை பார்த்தாலே இன்னொருத்தன் ஞாபகம் வரும், வீரப்பன் ஞாபகம் தான் வரும். ஆனால் அது இல்லாமல் நிறைய விஷயங்களை நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம். அதுக்காக நிறைய விலை கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரு உழைப்பாளி உருவாக்குன அந்த ஐகானிக் அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் அது அவங்க உருவாக்கின ஒரு இடத்துல நான் வந்து வாங்கிறதுங்கிறது எங்களுக்கு பெருமை. இந்த அவார்டு வந்து எங்களுடைய நக்கீரன் குடும்பத்துக்கு தான் உரித்தானது. மொத்தம் பேரும் வந்து வாங்க முடியாது, அதனால் நான் மாத்திரம் வாங்குகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக எல்லா செலிப்ரிட்டியும் மேலே கூப்பிடும்போது நான் கொஞ்சம் கூச்சமானேன். ஏன்னா இது கொஞ்சம் ஓவர் தான்.
ஒரு ஒரு அவார்டு கொடுக்கறதுக்கு இவங்க எல்லாரையும் இது மெனக்கெட்டு வர வச்சு அவங்கள கொடுக்க வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஓவராக தான் நினச்சேன். இருந்தாலும் அவங்க வருத்தப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி அவார்டு ஃபங்க்ஷனை ஒரு 100 பேர் வேலை பார்த்துட்ருப்பாங்க. எப்பயுமே நான் நிறைய அவார்டு போயிருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்பாங்க. ஒரு மனுஷன் எல்லாமே அவராக இருந்து இதை செயல்படுத்த. நான் வரும்போது 6 மணிக்கு வந்துட்டேன், 7 மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க. ஏன் லேட்டு அப்படின்னா, நேற்று ஏவிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காரு. இந்த மழையில் இது ஏதோ அதான் ஏவியில் கொஞ்சம் தண்ணி பட்டாலே போயிடுச்சு, டெக்னிக்கல் இஷ்யூ வந்துருச்சு. அதை எங்கே அவர்னே இந்த ஏவிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அவங்க உதவியாளர் ஒருத்தர் சொன்னார். ஆக எல்லாமே அவரே நின்று அவரே இந்த பணியில் தன்னை ஈடுபடுத்திட்டு, முக்கியமாக இந்த தேர்ந்தெடுக்கிறது இருக்கு இல்லையா, இப்போ செலிப்ரிட்டிஸ் இவங்களை எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறதே ஒரு பெரிய கலை. ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் இருக்கிற ஸ்கூலு, அந்த பிள்ளைகளை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் அவார்டு. அதே மாதிரி ஆர்த்தி, அந்த அம்மா எங்கள் மன்னாருடைய சிதம்பரமாப்பா, சிதம்பரத்தில் இருக்கிற ஆர்த்தியை கொண்டு வந்து ஆர்கானிக்கு அவங்க பண்ணுறத நமக்கு அதை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறது. பட்டுக்கோட்டையில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறது. இதுவே ஒரு பெரிய மனசு வேணும். உண்மையிலேயே இந்த மனசு இருக்குல்ல, நீங்கள் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறது, அவங்களுக்கு அவார்டு கொடுத்து அவங்கள கௌரவிக்கிறது. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் வேறு. ஆனால் அந்த பிஸ்னஸை கொண்டு வரதுக்கு இவர் மெனக்கெடு இருக்குல்ல. அதனால் எனக்கு ரொம்ப என்னை எங்கே தெரியும்னு கேட்டேன். தருமபுரி பஸ் எரிப்பு சம்பவம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் கேள்விப்பட்டீங்களாண்ணே? தருமபுரி பஸ் எரிப்பு சம்பவம் அப்போ இவர் தருமபுரியில் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த பஸ் எரிப்பு சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட 22 பேரை வெளியில் கொண்டு வந்து தோல் உரிச்சது நம்ம தான். 22 பேர் நம்ம சொன்னதுனால தான் அவங்க ஜெயிலில் இருந்தாங்க. அதுக்கு அடுத்து 2004 வீரப்பன் இறக்கும் போது நாங்கள் அங்கே தானே இருந்தேன்னாரு. அது நமக்கு சம்மந்தம் இல்லாது, அது வேற. அப்போ அதுலேருந்து எங்களுக்கு ஆக வீரப்பனை வச்சு தான் என்னைய பிடிக்குது இவருக்கு. நான் வீரப்பனை பிடிக்கிறது நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ரொம்ப மகிழ்ச்சி. மணிஷ் குழுவை சேர்ந்த அனைத்து தம்பிகள் அனைவருக்கும் நக்கீரன் குடும்பம் சார்ந்து வணக்கங்களும் வாழ்த்துக்களும். முக்கியமாக இந்த சகோதரி மக்கள், இங்கே எங்கள் அண்ணாச்சி, எங்கள் அண்ணன், தம்பி எல்லாரும் எனக்கு ஒருங்கே இருந்து எனக்கு இந்த அவார்டு கொடுத்தமைக்கு அவர்களுக்கும் தலைதார்ந்த வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. ஆக்சுவலாக அண்ணா ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் அப்பா நிறைய கதை சொல்லுவார், இவரோட கதையை. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது தான் தருமபுரியில் படிக்கும் போது ஒரு தடவை இவரை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ நிறையா இவர் காடு மலையெல்லாம் போயிட்டு ஒரு விருது வாங்கணுன்றது இருந்தால் அதை கலர்ஃபுல்லாக கொடுப்போமேன்றது தான் ஒரு எண்ணத்தில் தான் பண்ணேன். ஆக்சுவலாக தேங்க்யூ. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.